வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 50 ஆலி அண்ட் ஸ்வாட். ஸோ நீங்கள் இந்த எபிசோடுக்கு டேரக்டாக வந்திருந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அதனால் இருக்கிற எல்லா எபிசோடையுமே பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரிஸ் இதே மாதிரி போட்டிருப்போம். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவலும் பேசாமல் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பக்கனோட தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ இவங்க எல்லாரும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானுக்கு கிலோவுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கிலோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹிசோக்கா வரதை பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அவனோட ஐடென்டிட்டி ரிலீஸ் பண்ணால் அவங்க மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சைலண்டாக இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கானுமே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறான். என்னாச்சு உங்களுக்கு யாருக்காவது எங்களை டீமில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நோபுனாக கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த பொண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சொல்கிறான். என்னென்னு பார்த்தா ஷிஷுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறான். என்னது ஷிஷுக்கோவா நீ உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்று யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷிஷுக்கு நீ மறந்துட்டியா, அந்த பையன் கூட ஆங்கிலசிங் போட்டியா, நீ கூட அந்த பையன் கிட்ட தோத்துட்டி அப்படிங்கிறாங்க. என்னது நான் தோத்துட்டுனா, நான் இப்போ தோத்த அப்படிங்கிறாங்க. நீ கூட ரைட் ஆர்ம் யூஸ் பண்ணியே, உனக்கு தானே லெஃப்ட் ஆர்ம் தானே பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபெய்ட்டான் இருந்துக்கிட்டு அவளுக்கு தான் எதுவுமே பழசெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியுங்களா, அவள் தான் டப்புன்னு மறந்துடுவா, எதுக்கிட்ட அவகிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்ட்டான் சொல்லிட்டு இருக்கும்போது அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் ஒரு வழியை ஒத்துக்கிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஷிசுக்கு கூட சண்டை போட்டில்ல, அதனால் நீ ஏன் கூட இப்போ ஆம்லெஸிங் போட்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாக்கா கேட்டதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வலுக்கட்டாயமான நம்ம கான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆம்லெஸிங் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவனோட கையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் கட்டி அப்படி பார்த்தீங்கன்னா ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவன் சண்டை போட்டே தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு தடவை தோக்கடிக்கும் போதும் இன்னொரு தடவைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செயின் யூஸரை பற்றி தெரிஞ்சிருந்தால் மரியாதை இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுங்க, இல்லைனா உன் கையை வந்து அப்படி ரத்த அடிப்படும், இதுக்கு மேலே நீ உயிரோடவே இருக்க முடியாது பார்த்துக்க. அதனால் செயின் யூஸர் யாருன்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிடு. ஏன்னா ஓகின் வந்து எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா, அவனை மாதிரி சக்தி வந்தவன் எங்கள் டீமில் இருக்குமே கிடைக்கவே மாட்டான். நான் ரொம்ப சக்தி வந்தவன் இல்லை, இருந்தாலுமே நான் ரொம்பவே வீக்கானவன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோபுனாக சொல்லிட்டு இருக்கிறான். எத்தனை தடவை சொல்கிறது, எங்களுக்கு அந்த செயின் யூஸர் பற்றி சுத்தமாக தெரியாது, எதுக்காக இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது கானுக்கு இன்னொரு அடி விழுகுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் தோத்துட்டான். வெள்ள முடி வச்சிருக்கிற பையனை இன்னொரு தடவை என்னை கேட்காம பேசினேன்னு வச்சுக்க, அடுத்து உன்னை நான் அறுத்து போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாக பேசிகிட்டே இருக்கிறான். சரி இன்னொரு தடவை ஒரு மேட்ச் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அதனால் மரியாதை சொல்லிடு, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஓகேன்னு தெரியும், அதனால் எனக்கு அவனை ரொம்பவே முக்கியமானவன், அதனால தான் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், அந்த செயின் யூஸரை பற்றி தான் தெரிஞ்சால் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓவியன் கேட்டுகிட்டே இருக்கிறா. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நண்பன் எனக்கு எப்போவுமே கிடைக்க மாட்டான், அவன் எவ்வளோ ஈஸியாக தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அவன் ஒரு ஏதாவது ஒரு கேவலமான ட்ராப்பில் தான் விழுந்திருப்பானே தவிர அவனை யாருக்கு நேருக்கு நேரம் நின்று ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நோபுனாக வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேண்டம் ட்ரூப்லேயே ரொம்பவே சிறந்தமான ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஒரே ஆளுமை தான், அது யாருதும் ஓகின் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவன் கூட வந்து டியோ போட்டிருக்கிறேன். என்னை எப்போ பிரச்சனையாக இருந்தாலுமே நானும் அவனும் எப்போவும் ஒன்றா சேர்ந்து சமாளிப்போம். நான் தான் ஃபஸ்ட் நான் ரெஃபர் பண்ணேன், ஏன்னா நானும் அவனை தான் ஒரு சரியான டீம்மேட்ஸாக இருந்தோம். ஏன் இப்போ வரைக்கும் சரியான டீம்மேட்ஸாக தான் இருப்போம். அதனால தான் நான் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரியே செயின் யூஸர் யாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாக கேட்டுகிட்டே இருக்கும்போது நீ எத்தனை தடவை கேட்டாலுமே சரி, ஒன்றுமே தெரியாத ஆள் எங்களை வழுக்க டைமை கூட்டிகிட்டு வந்துட்டு செத்தனை பற்றி என்கிட்ட இன்னொரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிற, எனக்கு கோவம் வந்துரு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாகிற மாதிரி இருக்குது நம்ம கானுக்கு. அதனால் அவனை பற்றி எது என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி நோபுனாகவே பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைட்டாக எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னப்பா அது ரொம்ப தொன்றியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட்டன் வந்து கானோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். ஸோ நோபுனாக தோக்கடிச்சதுக்காக கிலோவை ஹெல்ப் பண்ண போகும்போது இன்னும் ஒரு அடி செய்யலாம், உன்னை நான் கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காடை பார்த்தீங்கன்னா கிலோட கழுத்தில் வச்சுட்டே இருக்கிறான். ஃபெய்ட்டான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியும், மரியாதை கையெடுத்து அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேங்கிறது உனக்கே படுறது தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ இப்போ அவன் கையை வெட்ட போகிறதானே அப்படிங்கிறாங்க. நான் கையில் வெட்ட மாட்டேன், ஃபஸ்ட்டு அவனோட நெகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவனோட நெகத்தை ஒவ்வொன்றா பிடுங்கி அதுக்கப்புறம் தான் அவனோட கையை முழுசாக எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மரியாதை அவன் மேலே வந்து கையெடு இதெல்லாம் எதுவுமே தேவை அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் நோபுனாவுக்கும் பார்த்தீங்கன்னா செமையான கோவம் வருது. டேய் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரூல்ஸ் மறந்துட்டீங்களா நம்மளோட குரூப்பில் இருக்கிறத, ஸோ யாருமே சீரியஸாக சண்டை போடக்கூடாது நம்மளுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே சரிவா நம்ம காயின் போட்டு பார்க்கலாம், எனக்கு ஹெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாக சொல்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஹெட்ஸுமே பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. பார்த்தா ஹெட்ஸ் விழுந்துருச்சு, மரியாதை அந்த பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாக சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அதே சமயத்தில் ஃபெய்ட்டான் கானை விட்டுட்டான். ஸோ கான் பார்த்தீங்கன்னா கிலோட்ட போய் நின்றுட்டு இருக்கிறான். சரி இந்த ரெண்டு பசங்களை வச்சு நாம் என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச செயின் யூஸரை பற்றி இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பக்கனோட அதான் சொன்னான், பக்கனோட சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பக்கனோட வந்துக்கிட்டு நான் அவங்களோட மெமரிஸை செக் பண்ணி பார்த்தேன், அவங்களோட மெமரிஸில் அந்த செயின் யூஸரை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு தான் எனக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியலனா நம்ம இவங்களை வச்சுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஹிசோகாவை எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டான்.
ஓடி வந்து டே கான் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் நம்ம வர வழியில் கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளோட மெமரிஸை செக் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா தன்னோட மெமரிஸை செக் பண்ணி பார்த்தது அப்படின்னு சொன்னால நம்மளோட மெமரிஸை அவள் செக் பண்ணி பார்த்துருக்கா. அப்படின்னா அவள் எப்படி செக் பண்ணா, நீயும் நானும் காரில் வந்துட்டு நம்மள அப்போ என் மேலே தோளில் கை போட்டிருந்தால ஒருத்தரோட உடம்பு டச் பண்ணுறது மூலமாக அவள் இன்னொருத்தரோட மெமரிஸை வந்து எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவள் இன்னொரு தடவை என்னோட மெமரிஸ் வந்து ஸ்கேன் பண்ணானா கன்ஃபார்மாக நான் மாட்டிக்குவேன். ஏன்னா இப்போ இந்த செயின் யூசர் யார் அப்படிங்கிறது என் மண்டைக்குள்ள ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்குது. அந்த செயின் யூசர் வந்து குராப்பிக்காக தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிலோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி இந்த பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சரி இந்த பசங்களை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இந்த பசங்களை விடக்கூடாது. ஏன்னா இந்த பசங்க இப்பேற்பட்ட சக்தி வந்தங்களா இருக்கானுங்க. இவங்களை விட்டு வேறு ஏதாவது க்ளூக்கு இது மிஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிங் சொல்லிட்டே இருக்க நான் அதை ஏற்கனவே சொன்னல இவங்களுக்கும் அந்த செயின் யூசருக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஷானாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னா நம்ம இவங்களுக்கு கூட எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா நம்மளோட டார்கெட்டே செயின் யூசர் தான். இவங்களை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷானாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி நீங்கள் 2 பேரும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கு இன்னும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போக விட்டாலும் நான் இவனை போக விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ இங்கிருந்து போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாகா சொல்லிட்டே இருக்கிறான். என்னாச்சு நீ ஒரு என்ஹான்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நோபுனாகா சொல்லிட்டே இருக்கிறான். நான் என்ஹான்சராக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கான் சொல்லிட்டே இருக்கிறான். பார்த்தியா என்ஹான்சர் எல்லாமே இப்படி தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலகலன்னு சிரிச்சிட்டே இருக்கிறான். என்னாச்சு அவனுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது டே குட்டி பையா நீ வந்து எங்களோட ஃபேண்டம் ட்ரூப்பில் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாகா கேட்டுகிட்டே இருக்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் எங்கேயாவது போய் சாவனே தவிர உன் டீம்லலாம் வந்து சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கானுமே அதை தவிர்த்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் ஃப்ராங்க்ல இருந்துக்கிட்டு எனக்கு இந்த பசங்க 2 பேருமே எனக்கு நொபுனாகாவையும் உவோகேனி தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்க 2 பேரோட டியோ தான் ரொம்பவே அற்புதமான டியோ. அவன் ஸ்ட்ரென்த்து இவன் எபிலிட்டி 2 பேர்த்தோட பெர்ஃபெக்ஷன் கோம்போவும் அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு இணைப்பிரியாமல் இருந்திருக்கானுங்க. எனக்கு இவனோட சக்தி எல்லாமே உவோகேனி தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஷால்னருக்கு வந்து நான் ஹண்டர் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட அட்ரஸ் எல்லாமே இந்த அட்ரஸ் தான். ஸோ அந்த நோஸ்டட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யார், அவங்க என்னென்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட பாடிகள் எல்லாமே யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னருக்கு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்குறான். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு முக்கியமாக 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து செத்து போயிட்டாங்க. இவனுங்களை காட்டினியா, இதில் இருக்கிற நிறைய பேர் தான் வந்து ஏற்கனவே கொண்டுட்டேன். ஸோ அந்த டால்ஸ்னோன் இருக்கான் பாரு, நான் அவனை தாண்டா ஃபஸ்ட்டு குத்தி கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிங்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆனால் இருந்தாலுமே சில பேர் இன்னும் உயிரோடு தான் இருக்கானுங்க. அதனால் நம்ம போய் எல்லாருமே அவங்கள போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஊர் முழுக்க. அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம தேடிட்டு 10 மணிக்கு எல்லாருமே இங்கே சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி இங்கே நொபுனாகவே அந்த பசங்களை பார்த்துட்டு இருக்கிறான். நான் இருக்கிற டீம் சார் அப்படிங்கும்போது நீ வேறு யாராவது ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்கள போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னருக்கு சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே யார் இருக்காங்க பார்த்தா ஹிசோகா தான் இருக்கிறா. என்ன டீம் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே டீம் போட்டு அங்கே தேடிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே ஆணுக்கில்லுவா 2 பேருமே தப்பிக்காமல் இருக்கிறதுக்காக நொபுனாகா பார்த்தீங்கன்னா இவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஹிசுக்கோட கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ட் வந்து என்னால் வெளியே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் மட்டும் கொஞ்சம் அசைஞ்சிருந்தா அவன் என் கழுத்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லுவை சொல்லிட்டே இருக்கிறான். அதுக்கு காரணம் இல்லை, நீ வீக்காக இருக்கிறவங்க கூட எப்பவுமே சண்டை போட மாட்டேன். வீக்காக இருக்கிறவங்க கூட சண்டை போட்டால் நீ ஏற்கனவே செத்துருவேன். அதனால் உன்னால் முடியாதவங்க கூட எப்பவுமே சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் இலுமி சொன்னதை பார்த்தீங்கன்னா இங்கே கிலோவுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. மரியாதை நிறுத்து, நீ சொல்கிறதில்ல பொய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணனோட இமேஜினேஷனில் பேசியிருக்கிறான் கிலுவா. அடாடா என்ன என் கூட சண்டை போட போறியா? ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்க. ஏன்னா எப்போ என் ஸ்வாட் ரேஞ்சுக்குள்ளே வரையோ அடுத்த செகண்டே உன்னை நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோபுனாகா பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லு வந்து போய்கிட்டே இருக்கிறான். கில்லுவா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிகிட்டே இருக்கும்போது அண்ட் கில்லுவாவுக்கே தெரியும் நோபுனாகாவை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படிங்கிறன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்த வெறி எப்படியாவது உனக்கு கொள்ளணும் தானே போயிருப்பான். அங்கே இருக்கிற ஒரு செவத்தை குத்திட்டு செவத்தை ஓட்டையாக்கிட்டான். கில்லுவாக்கி இவனை கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம வெறியில் கொண்டுட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா இவனையும் நொபுனாகாவையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ நொபுனாகா பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு வழியே இல்லாமல் இந்த இடத்த சுற்றியுமே எந்த ஜன்னலுமே இல்லை. கான் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு ஜெஃபல் சொல்லி கொடுத்த சில டெக்னிக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அவன் ஹுட் விங்கிங், டபுள் டிப்பிங், அதுக்கப்புறம் வெல்டிங் சில விஷயங்களை சொல்லி தந்தானே. ஆனால் இன்னும் அதை சொல்லி தந்தானே டபுள் ஸ்டெப்பிங் அந்த மாதிரி எதை சொல்லி தந்தாலும் உனக்கு ஞாபகம் இருக்குதா கில்லுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறான். கில்லுவா ஏன்டா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கான் கேட்டுகிட்டே இருக்கும்போது கான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ என்னை பகடக்காயாக யூஸ் பண்ணிக்க. ஸோ என்னை பயன்படுத்தி நீ இந்த இடத்த வந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கில்லுவா சொல்லிட்டே இருக்கிறான். ஏன்னா இவனை எதிர்த்து என்னால் போராட முடியாது, நான் செத்து போயிடுவேன். இருந்தாலுமே நீ என்ன யூஸ் பண்ணி எங்கிருந்து தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறாங்க. என்னப்பா தம்பிங்களா நீங்கள் பிளான் போடுறீங்களாட்டு இருக்குது, நீங்கள் பிளான் போடுறது எனக்கு அப்பாட்டமாக தெரியுது. அதனால் நீங்கள் என்ன பிளான் போட்டிங்கனாலும் உங்களுக்கு தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல நொபுனாகாவும். அண்ட் அதே சமயத்தில் மறுபடியுமே இவனோட மைண்ட்குள்ளே இலுமி வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உன்னை எதிர்த்து போராட முடியாதவன் கூட எப்பவுமே சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் இலுமி சொல்லிட்டு இருக்கிறான். கில்லுவா ஒரு நிமிஷம் அமைதி
அமைதியாக இருக்கிறியா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி சுயநலமாக பேசிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கொட்டு வைக்கிறான் கில்லோட தலையில். எதுக்கடா இப்போ நான் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லோ வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். அது ஏன்னா நீ இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணால் உன்னை அடிக்காமல் என்ன கொஞ்சுவாங்களா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற, பெரிய தியாகிய நீ, எதுக்காக இப்படி சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கான் சொல்லிட்டே இருக்கிறா. என்னது நான் சுயநலமா, நான் செத்து உன்னை காப்பாற்றலான்னு இருக்கிறேன், உனக்கு அது சுயநலமாக இருக்குதா, போடா தூரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறான். இவங்க சண்டை போடுறதுல பார்த்தா குழந்தைத்தனமாக இருக்குதுல்ல, டே பசங்களா எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பு தாண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோபுனாக சொல்லிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருங்க, நான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் உங்களை என் பாஸ்கெட் காட்டுவேன், நீங்கள் என் வேலையில் சேர்ந்துக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பேன். அவர் சேர்த்துக்கலான்னு சொன்னால் நான் உங்களுக்கு விட்டுற போகிறேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் இங்கிருந்து தப்பிக்க பார்த்தா உங்களை கொள்றதுக்காக நான் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாக சொல்லிட்டு இருக்கிறான். டே இப்போ தானே எனக்கு புரியுது, ஸோ இந்த ஜெப்பன் நமக்கு சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கு டபுள் ஸ்டெப்பிங் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் சொல்கிறான். என்ன தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில ஹிண்ட் மாதிரி காட்டிகிட்டே இருக்கிறான். ஆனால் டபுள் ஸ்டெப் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி இப்போ அதை செயல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நின்னபிலிட்டி பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நோபுனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈயோடி மாஸ்டர் அவனோட சொடாச்சியை வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தை வச்சிருக்கிறான். கிட்ட யார் போனாலுமே செத்துருவாங்க. ஆனால் நம்ம நோபுனாக கிட்ட போகாமல் ரெண்டு பேருமே செவத்தை உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ டபுள் ஸ்டெப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு இவனை வந்து ரெண்டாக பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான். இந்த பசங்களுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குதா, ஸோ கதவை கிட்ட உட்காந்துட்டு இருந்தேன் நான் செவத்தை உடச்சிட்டு போக முடியும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோபுனாகா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாமல் எப்படியாவது இவன் கானத்தை அந்த இடத்துல வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருந்தான். அதனால் ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த ஓட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பித்து போயிட்டே இருக்கிறான். கிலுவா நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானோட வாய்ஸ் கேட்குது. சரி இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளானே புரியுது. ஸோ நொபுனாகா வெளியே வந்ததுக்கப்புறம் அதே ஓட்டையில் திரும்பி அவன் பார்த்தீங்கன்னா வந்த வழியாகவே போயிருக்கிறான். ஸோ வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல கானையுமே காணோம். என் கூட சண்டை போட துடிச்சிட்டு இருக்கியாட்டிருக்குது அப்படின்னு. சரி வா நம்ம ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம். 10 பவர் ஒன்றா சேர்ந்தது என் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புதுசாக ஒரு பவர் கொண்டு வரான். ஸோ அந்த என் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமாக அந்த வளையத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன விழுந்தாலுமே, அதாவது குறிப்பிட்ட ஒரு 100 இலை விழுந்தாலுமே அந்த 100 இலையை அவனால் கணக்கு எடுத்துக்க முடியும். அதனால் இந்த வளையத்துக்குள்ளே யார் வர்றாங்களோ அடுத்த நிமிஷமே இவனுக்கு அது சென்ஸ் ஆயிரும். அண்ட் இவனுமே பார்த்தீங்கன்னா அவங்கள கொன்றுவான். அந்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா நோபுனாகா இந்த பில்டிங்குள்ளே தேடிட்டே இருக்கிறான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பில்டிங் விட்டு தாண்டியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பில்டிங்குள்ளே இருக்கிறத நினச்சிட்டு இருக்கிறான். நீ பைத்தியக்காரத்தனமாக அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதுன்னு வச்சுக்க, கன்ஃபார்மாக செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிலுவை சொல்லிட்டு இருக்கிறான். பாத்தியா இப்போ தான் என் பழைய கிலுவா வர மாதிரி இருக்குது, நீ எப்பவுமே எனக்கு ஒரு கார்டியனாக தான் இருக்கணும், அதாவது எப்பவுமே இந்த மாதிரி கோவப்படாமல் எனக்கு ஒரு ப்ரொடக்டிவாக என்ன தடுக்கிற மாதிரி இருக்கணும், நீ போய் எவ்வளவுமே அடி வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க செயின் யூஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க குராபிக்காவை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற குராபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்டுட்டு இருக்கிறான். ஆமாம் நீ நானும் சேர்ந்து நின்று கற்றுக்கும் போது தானே அவனுமே கற்றுக்கிட்டான், அப்படின்னா அவன் தான் இந்த இடத்துல செயின் யூஸராக இருக்கணும். அதனால் நம்ம எல்லா கேதிக்கும் ஒரே விட தான், நம்ம போய் குராபிக்காவை பார்க்கணும், குராபிக்காவை பார்த்துக்கிட்டு நமக்கு இன்னும் ஒரு நிறையா எபிலிட்டி எல்லாமே கற்றுக்கணும். ஏன்னா ஒரு பேசிக் எபிலிட்டி வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீ நானும் போய் குராபிக்காவை தேடுற வேலையில் தான் இருக்கும். ஏன்னா அந்த நோஸ்டேட் ஃபேமிலியில் பாடி கார்டாக சில பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதனால் ஃபேண்டம் ட்ரூப்பை பற்றி எவனாவது ரொம்ப வன்மத்தில் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே பண்ணுவான். அப்படின்னா குராபிக்காக அவங்க மேலே ஏகப்பட்ட கோவம் இருக்குதுல்ல, அதனால் குராபிக்கா தான் எல்லாமே பண்ணியிருக்கணும், என்கிட்ட ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குராபிக்காவை தேடி நம்ம கிலுவாவும் கானுமே போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடும் முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.